ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீ அண்ட் மை லைஃப். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு அழகான விலாக் தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த விலாகில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி எப்பவும் போல் நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த விலாக் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு மீ அண்ட் மை லைஃப். நான் உங்கள் பிரியா. இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் முடிச்சாச்சு, லஞ்சும் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. ஏன்னா வெயில் காலம் வந்துருச்சு அப்படின்றதுனால என்னால் கிச்சனுக்குள்ளே ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, அவ்வளோ வெக்கையாக இருக்குது. ஸோ அதனால மார்னிங்கே சீக்கிரமாக சமையல் வேலைகள்லாம் முடிச்சாச்சு. இப்போ கவுண்டர் டாப்பை வந்து க்ளீன் பண்ணி விட்டுட்ருக்கேன். எப்போவுமே சமையல் முடிச்சதுக்கப்புறம் கையோட அப்படியே கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணிடுவேன். எனக்கு கவுண்டர் டாப்பும் சிங்க்கும் க்ளீனாக இருந்துச்சுன்னா தான் கிச்சனுக்குள்ளே போய் வேலை பார்க்குறதுக்கே பிடிக்கும். ஸோ நம்மளோட சேனலை தொடர்ந்து பார்த்துட்ருக்கவங்களுக்கு தெரியும், நான் கிச்சனை வந்து எப்போவுமே ரொம்ப க்ளீனாக வச்சுக்கணும் அப்படின்றதுல மெனக்கிடுவேன். ஸோ இப்போ வந்து கவுண்டர் டாப்பை ஃபுல்லாக லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு தொடச்சி விட்றேன். நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி டின்னர்லாம் முடித்ததுக்கப்புறம் சோப் வாட்டர் வச்சு ஒரு தடவை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் தூங்குவேன். ஸோ இப்போ க்ளீன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பால்கனியில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பிளான்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வாங்கியிருக்கோன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது எல்லாத்தையும் தொட்டிக்கு மாற்றி வைக்கணும். இப்போ தான் தொட்டியெல்லாம் வாங்கிட்டு வந்தோம். அப்புறம் நாளைக்கு சமையலுக்கு தேவையான சின்ன சின்ன ப்ரிப்பரேஷன் ஒர்க்லாம் இப்போயே முடிச்சு வச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். நாளைக்கு மார்னிங்லாம் வேலை பார்க்குறதுக்கு, வீடியோஸ் எடுக்கிறதுக்கெலாம் டைம் வந்து கொஞ்சம் நிறையா கிடைக்கும் அப்படின்றதுனால அந்த வேலையும் இப்போயே பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு பார்க்குறேன். என்னோட இந்த வேலைகள்லாம் பார்த்துக்கிட்டே இன்றைக்கி செல்ஃப் லவ் அப்படின்ற டாபிக் பற்றி உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த செல்ஃப் லவ், நம்மளே விரும்புறது, இப்படி எத்தனை பேர் உங்களை நீங்களே விரும்பக்கூடியவங்க இருப்பீங்க? ப்ளீஸ் எனக்கு சொல்லுங்கள். அப்படி உங்களை நீங்களே விரும்புகிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா எந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நீங்கள் பண்ணிக்குவீங்க, இது வரைக்கும் நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்றதையும் எனக்கு சொல்லுங்கள். ஏன்னா நான் ஏதாவது விஷயத்தை மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா உங்களை பார்க்கும்போது சரி ஓகே நம்மளுக்கும் இந்த விஷயத்தை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு தோணும். அதை நான் திருப்பி ஸ்டார்ட் பண்ணலாம் இல்லையா? ஸோ அதுக்காக கேட்குறேன். எனக்கு அப்படி உங்களுக்காக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்றத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். நான் வந்து இப்போ வரைக்கும் எனக்கான ஒரு செல்ஃப் லவ் அப்படின்றது எப்படி ஸ்பெண்ட் பண்ணுவேன் அப்படின்றத இந்த வீடியோவில் சின்ன சின்ன டிப்ஸாக கொடுக்குறேன். அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் உங்களை விரும்பக்கூடிய பர்சனாக இல்லை அப்படின்னா இந்த வீடியோ பார்த்து முடிக்கும்போது ப்ளீஸ் இனிமேல் இருந்தாது உங்களுக்கான டைமோ உங்களுக்கான நான் சொல்லக்கூடிய விஷயங்களையோ வந்து கொடுக்க ஆரம்பிங்க. கண்டிப்பாக உங்களுக்குள்ளேயே ஒரு பெரிய சேஞ்சஸ், அதாவது ஒரு பாசிட்டிவான சேஞ்சஸ் வந்திருக்கதை ஃபீல் பண்ணுவீங்க. ஃபர்ஸ்ட் டிப் என்னென்னா செல்ஃப் கேர். உங்களை நீங்களே நிறைய விஷயங்களில் கேர் பண்ணிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது ஃபிசிக்கலாகவும் சரி, மென்டலாகவும் சரி, உங்களுக்கான டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஹெல்த் வைஸாக இன்னும் எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம், இது வரைக்கும் நீங்கள் உங்களை கவனிச்சிக்காமல் இருந்திருந்தீங்க அப்படின்னா இனிமேல் கண்டிப்பாக ரெகுலராக நம்மளுக்கான ஒரு டைம் வந்து இதுக்காக ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிங்க. உங்களோட ஹெல்த்தை டேக் கேர் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக மென்டலி நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்க மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் வந்து வச்சுக்கோங்க. ஒரு யோகா பண்ணுறது, எக்ஸசைஸ் பண்ணுறது, இல்லை ஃபிசிக்கலாக ஏதாவது ஒரு சின்ன விஷயம், வாக்கிங் போகிறது அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு விஷயம் வந்து உங்களுக்காக ஒரு 1/2 hour to 1 hour வந்து டெய்லி பேசிஸில் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். 24 hours நமக்காக ஒரு 1/2 மணி நேரம் கூட ஸ்பெண்ட் பண்ண முடியாத நாள் இருக்கவே இருக்காது. நாம் தான் டைம் இல்லைன்னு சொல்லிகிட்டே இருக்கோம். கண்டிப்பாக அந்த டைம் இருக்குது, நம்ம தான் யூட்டிலைஸ் பண்ணிக்க மாட்டேன்றோம். ஒரு 1/2 hour கண்டிப்பாக கிடைக்கும் இல்லையா ஒரு நாளில்? அந்த ஒரு 1/2 hour உங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணுங்கள். டெய்லி வீட்டில் இருக்கவங்களுக்கு, அதாவது ஹஸ்பண்டுக்கோ இல்லை பசங்களுக்கோ பிடிச்ச மாதிரியே தான் சமைச்சு கொடுப்போம். அவங்கள மட்டும்தான் நம்ம மைண்டில் யோசிச்சுட்டே இருப்போம். அவங்களுக்கு இது சாப்பிட்டா ஹெல்த் வைஸ் ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும், அவங்களுக்கு பிடிச்சதை சாப்பிட்டா நல்லா சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள பற்றி மட்டுமே தான் யோசிச்சுட்டே இருப்போமே தவிர்த்து நம்மளை பற்றி நம்ம கேர் பண்ணவே மாட்டோம். வாரம் முழுவதும் வீட்டில் இருக்கவங்களுக்கு பிடிச்சதையே சமைச்சு கொடுப்போம். அது வந்து தப்பு கிடையாது. அவங்கள கேர் பண்ணிக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு தான். அதுக்கு ஈக்குவலாக நம்மளையும் நம்ம கேர் பண்ணிக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு தான். ஸோ அதனால் வாரம் முழுவதும் அவங்களுக்கு பிடிச்சதை மட்டுமே சமைக்காமல் வாரத்தில் ஒரு நாள் உங்களுக்கு பிடிச்சதை சமைச்சு நீங்கள் அதை சாப்பிட்டா ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்கன்னு உங்களோட ஃபேவரட் டிஷ் இருக்கும்ல, அதை உங்களுக்காக சமைச்சு நீங்கள் உட்காந்து ரிலாக்ஸாக சாப்பிட்டு பாருங்கள்.
அப்போ ஒரு சின்ன சந்தோஷம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்படி சின்ன சின்ன விஷயங்களில் உங்களை கேர் பண்ணிக்க ஆரம்பிங்க. உங்களுக்குள்ளேயே நிறைய பாசிட்டிவான இம்ப்ரூவ்மெண்ட் வந்து வர ஆரம்பிக்கும். அந்த இம்ப்ரூவ்மெண்ட்னால் உங்களோட லைஃப்பில் நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் பாசிட்டிவாக பார்க்க ஆரம்பிப்பீங்க. அதுவே உங்களுக்குள்ள ஒரு ஹாப்பினஸை கொண்டு வரும். 2வது டிப், உங்கள் மேலே உங்களுக்கு எப்போவுமே ஒரு சின்ன கைண்ட்னஸ் இருக்கணும். ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டீங்க, இல்லை யாரையாவது உங்களுக்கே தெரியாமல் ஹர்ட் பண்ணிட்டீங்க, இல்லை தப்பான ஒரு டெசிஷன் எடுத்துட்டீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு தெரியாமல் நடந்த ஒரு சின்ன மிஸ்டேக் தான். அதை நீங்கள் திருத்திக்கலாம். அதுக்காக வந்து உங்களை நீங்களே கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறது, நம்மனால தான் இது நடந்துச்சு, நம்ம கொஞ்சம் அந்த இடத்துல அறிவாக யோசிச்சுருந்துருக்கலாம், இல்லை நம்ம வந்து முட்டாள்தனம் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி உங்களை நீங்களே வந்து ஹர்ட் பண்ணுற மாதிரியான வார்த்தைகளை உங்களுக்குள்ளேயே நீங்கள் பேசிக்கிறது, இல்லை உங்களை நீங்களே வந்து அந்த ஒரு நடந்து முடிஞ்ச விஷயத்துக்காக கில்ட்டியாக எப்போ பார்த்தாலும் ஃபீல் பண்ணிகிட்டே இருக்குது. அந்த விஷயத்தை எப்போவுமே பண்ணாதீங்க. ஏதோ ஒரு மிஸ்டேக் தெரியாமல் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை இனிமேல் பண்ணக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப கான்சியஸாக இருங்க. அதே மாதிரி யாரையும் நீங்கள் தெரியாமல் ஹர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சாரி சொல்கிறதுக்கு தயக்கமெல்லாம் படாதீங்க. தெரியலங்க, ஏதோ தெரியாமல் சொல்லிட்டேன் அப்படின்னு அவங்கக்கிட்ட சொல்லிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு திருப்தி இருக்கும். நீங்களே போய் அவங்கக்கிட்ட தெரியாமல் பண்ணிட்டேன், ஒரு சின்ன சாரி அப்படின்னு சொல்கிறதுனால அவங்களுக்குமே உங்கள் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்து வரும். ஸோ எந்த ஒரு சின்ன விஷயத்துக்காகவும் உங்களை நீங்கள் ஹர்ட் பண்ணுற மாதிரியான வார்த்தைகள் பேசிக்காதீங்க. எப்போவுமே உங்கள் மேலே நீங்கள் கொஞ்சம் கைண்டாக இருங்க. 3வது நான் சொல்ல போகிற டிப் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எப்போவுமே யாருமே உங்களை டேக் இட் ஃபார் கிராண்டடாக இருக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸ் வந்து கொடுக்காதீங்க. அதாவது இவங்க தானே, நம்ம என்ன வேணாலும் சொல்லலாம், அவங்க எதுவும் கோச்சிக்க மாட்டாங்க, அப்புறமா அவங்கள நம்ம சமாதானப்படுத்திக்கலாம், இல்லை அப்புறமா ஒரு சாரி, அதாவது ரியலைஸ் பண்ணாமலே ஒரு சாரி சொல்லிட்டா கூட அவங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக போயிடுவாங்க அப்படின்னு அவங்க யோசிக்கிறதுக்கான ஸ்பேஸ் வந்து நீங்கள் எப்பவும் கொடுக்கக்கூடாது. அப்படி நீங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா அவங்க எப்போ வேணும்னாலும் உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் கம்மியாகிற மாதிரியோ, இல்லை உங்களோட சந்தோஷத்தை கெடுக்கிற மாதிரியோ எந்த விஷயம் வேணாலும் பண்ணிவிட்டு அப்புறம் ரொம்ப கூலாக தெரியாமல் செஞ்சுட்டேன், இல்லை அது தெரியாமல் நடந்துருச்சு, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கலாமா, பரவாயில்ல விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி அடிக்கடி நீங்கள் அந்த ஒரு பர்சன்கிட்ட இருந்தோ இல்லை ஒரு அந்த சர்க்கிளில் இருந்தோ ஹர்ட் ஆகிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது உங்களோட மன நிம்மதியவே கெடுக்க ஆரம்பிச்சிடும். அப்படி உங்களோட மன நிம்மதி கெட்டு போக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா நீங்கள் மைண்ட் லெவல்லே ரொம்ப லோவாக ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. உங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் போயிடும். ஸோ எப்போவுமே யாருமே உங்களை ஹர்ட் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் வந்து கொடுக்காதீங்க. அப்படியே உங்களை ஹர்ட் பண்ணக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருந்துச்சு அப்படின்னா அதை அங்கேயே ஸ்டாப் பண்ணுங்கள். இந்த மாதிரி அவங்க திரும்ப பேசாத மாதிரி அவங்கக்கிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்கணுமோ அதை அங்கேயே சொல்லி புரிய வைங்க. திரும்ப அதே மாதிரி அவங்க உங்ககிட்ட நடக்காத அளவுக்கு அவங்களுக்கு நீங்கள் ஒரு லிமிட் வந்து செட் பண்ணிவிடுங்க. ஏன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் உங்களோட ஹாப்பினஸை வந்து டிஸ்டர்ப் பண்ணும். உங்களோட ஹாப்பினஸை எதுவும் எந்த விஷயமும் டிஸ்டர்ப் ஆகாத மாதிரி வச்சுக்கோங்க. அப்போது உங்களுக்குள்ள நிறைய ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவல் வந்து பூஸ்டப் ஆகும். ஸோ அவ்வளோதான், இந்த vlog இதோட முடியுது. இன்னொரு யூஸ்ஃபுல்லான vlogஓட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.